இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் T20 சேலஞ்ச் 2020 மேட்ச் நம்பர் 3 ட்ரைல் பிளேசர்ஸ் வெர்சஸ் சூப்பர் நோவாஸ் மேட்சோட ட்ரீம் ராயல் டீம் அண்ட் ட்ரீம் ராயல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா ஷார்ஜாவில் இருக்கிற ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஷார்ஜா ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ட்ராக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோ டவுனாக இருக்குது. ஸோ அது நம்ம இந்த ரெண்டு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். அதில் மேபி இது வந்து மென்ஸ் கிரிக்கெட்டாக இருந்தால் மேபி ஒரு வேறு டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். இது உமன்ஸ் கிரிக்கெட்ன்றதால பொதுவாக உமன்ஸ் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனை விட எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ஹெட்டாகவே இருப்பாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்லேயே நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் உமன்ஸ் கிரிக்கெட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க, நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பவுலர்ஸ் ஷைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ட்ராக் கிடச்சதுன்னா ஸோ கண்டிப்பாக எப்பயுமே பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ டவுனாக தான் இருக்க போகுது. சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேஷன்ஸ் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ட்ராக்ல இன்னுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வைஸ் சப்போர்ட் இருக்குன்ற பட்சத்தில் ஸோ அவங்க கண்டிப்பாக மேபி இன்னுமே ஷைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு ஸோ ஒரு புவரான பாலை மட்டும் பனிஷ் பண்ணிட்டு ஸோ மற்றபடி தேவையில்லாத ஷாட்ஸ்லாம் ஆடி அவுட் ஆகாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இங்கே ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 150 to ஒரு 155 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணாலுமே ஒரு நல்ல ஸ்கோராகவே இருக்கும். ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணி ஈஸியாக இங்கே வின் பண்ணவும் முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட் வேறு உமன்ஸ் கிரிக்கெட் வேறு. நீங்கள் உமன்ஸ் கிரிக்கெட் இந்த மாதிரி தனியாக யோசிச்சு ஆகணும். ஏன்னா இதுவே மென்ஸ் கிரிக்கெட்டாக இருந்தால் இந்த ட்ராக் மேபி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கே ஒரு பெரிய ப்ளஸ் அமையலாம். ஏன்னா ஹார்ட் ஹிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ திக்கி செஞ்சு பட்டாலுமே அது 6 போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அது வந்து மென்ஸ் கிரிக்கெட்டோட போயிடும். உமன்ஸ் கிரிக்கெட்னு வரக்குள்ள கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் அதாவது என்ன கேட்டிங்கன்னா வந்து பொதுவாகவே எப்பயுமே சொல்கிற விஷயம் தான் உமன்ஸ் கிரிக்கெட்னாவே எஸ் பேட்ஸ்மேன்ஸ்க்கு முக்கியம் தான். ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஸோ அவங்கள எடுத்துகிட்டு ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் பவுலர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ ட்ராக் வைஸ் இப்போ ஸ்லோவாக இருக்கிறதுனால அதுலேயும் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து ட்ரைல் பிளேசர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஸ்மிருதி மந்தானா, டொட்டின், ரிச்சா கோஷ், ஹார்லின் டியோல், தீப்தி சர்மா, தயாலன் ஹேமலதா, சாந்தம், சல்மா காட்டன், எக்கிள்ஸ்டோன், கெய்க்வாட், கோஸ்வாமி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைல் பிளேசர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து சூப்பர் நோவாஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். பிரியா புனியா, அட்டப்பட்டு, ஜெமிமா ராட்ரிக்யூஸ், ஹார்மன்பிரிட் கவுர், சசிகலா ஸ்ரீவர்தனே, தானியா பாத்தியா, பூஜா வஸ்டகர், ராதா யாதவ், பூனம் யாதவ், செல்மான், காக்கா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவாஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 159. அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிச்சா கோஷ் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ரிச்சா கோஷ் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். நீங்கள் இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா டானியா பாத்தியா. ஸோ டானியா பாத்தியா பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வித் பேட் ரொம்ப டீசெண்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக ரேட் பண்ணக்கூடிய ஒரு உமன்ஸ் விக்கெட் கீப்பர்லேயே ஒரு தி பெஸ்ட்டான ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். மேபி உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கில் கூட பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. பட் அதுக்காக வந்து ஒரு ஆல்ரவுண்டரே ஒரு பவுலரே ஒரு பேட்ஸ்மேனே விட்டு நீங்கள் அவங்களுக்கு போவீங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரில் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷ்க்கு தான் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ டானியா பாத்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மாதிரி லோயர் மிடில் ஆர்டர் பிளேயரில் தான் விளையாட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா மேபி ஒரு மாதிரி ஷஃபிள் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஷஃபிள் பண்ணக்குள்ள அவங்க வந்து டாப் ஆர்டர் கூட விளையாடலாம். ஏன்னா அவங்க டாப் ஆர்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் உங்களுக்கு டாப் ஆர்டர்லாம் இடம் இல்லை அப்படின்றது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். ஸோ அவங்க கீழே தான் ஆட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் ரிச்சா கோஷ். ஸோ ரிச்சா கோஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் 1-1 ஆடுறாங்கன்றதுனால எல்லா விதத்துலையுமே ஷார்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் லிஸ்ட்டில் வந்து ரிச்சா கோஷ் மட்டும்தான். அடுத்து பேட்ஸ்மேன் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜெமிமா ராட்ரிக்யூஸ், பிரியா புனியா, ஸ்மிருதி மந்தானா. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அட்டப்பட்டு, தீப்தி சர்மா, டொட்டின். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ராதா யாதவ், பூனம் யாதவ், கெய்க்வாட், எக்கிள்ஸ்டோன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்கிள்ஸ்டோனை வந்து கேப்டனாகவும் அட்டப்பட்டுவை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கிள்ஸ்டோனை கேப்டனாக கொடுத்துருக்கீங்க சார். ஒன்று நீங்கள் நினைப்பீங்க ஸோ போன மேட்ச் வந்து அவங்க வந்து ஒரு 4 விக்கெட் ஆள் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துட்டீங்களா ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கிள்ஸ்டோனை ஹையாக ரேட் பண்ணி பேசக்கூடிய
ஒரு ஆள் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னோட வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் எப்பயுமே இவங்களை பற்றி பெஸ்ட்டாக பேசுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பூனம் யாதவ் இருக்காங்க. பட் ஆனால் பூனம் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு உமன்றதுனால, ஸோ அவங்க வந்து ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. பட் ஒரு ஓவர்சீஸ் பிளேயராக இருந்து நீங்கள் வந்து ஸ்பின்னர்ஸில் ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்பின்னர்ஸ்க்கு பர்ச்சேஸ் இருக்காது. பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விக்கெட்ஸ் எடுத்து ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஸ்பின்னர்ன்றதை நிரூபிச்சிருக்காங்க. இதை நான் வந்து என்னோட வீடியோவில் அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன் எக்கிள்ஸ்டோனை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ரீசன் வந்து ஏன் ப்ரோ நீங்கள் வந்து இவங்கள கேப்டனாக எடுத்திருக்கீங்க அப்படின்றதுக்கு இதுக்குள்ள இன்னொரு ரீசன் இருக்குது. அதில் என்னன்னா மெயினான ரீசன் மேபி அட்டப்பட்டு ஒரு பவுலிங் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா சமாரி அட்டப்பட்டு, ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் போயிருப்பேன். அவங்க வெறும் பேட்ஸ்மேனாக ஆடுற மாதிரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. ஏன்னா போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்து. ஸோ ட்ராக் வைஸ் போகலாமே அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கிள்ஸ்டோன், ஸோ ஒரு ஸ்பின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். ஆல்ரெடி ஸ்லோ டவுனில் இருக்குது அப்படின்னக்குள்ள ஸோ இவங்களுக்கு இன்னுமே சப்போர்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரி, ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஸ்பின்னர் அது இந்த சைடு இருக்கக்குள்ள எனக்கு எக்கிள்ஸ்டோன் போகலான்னு தான் தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கிள்ஸ்டோன் போயிருக்கேன். மேபி நான் மறுபடியும் சொல்கிறேன், அட்டப்பட்டு பேட்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங். பேட்டிங் வந்து ஓகே ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க. பட் வந்து அது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ பேட்டிங்கை மட்டும் போகிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான். அது இந்த மாதிரியான ஒரு ட்ராக்கில் வந்து நீங்கள் பேட்டிங் மட்டும் வச்சு போகிறது ரிஸ்க். மேபி அவங்க பவுல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இப்போயே சொல்கிறேன், நான் வந்து அட்டப்பட்டு தான் கேப்டனாக கொடுத்துருப்பேன். ஸோ அவங்க பவுல் பண்ணாத ஒரு இதில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன், இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்குமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லையும் யார் வந்து இன்ஃபார்மில் இருக்காங்க, யார் வந்து பெஸ்ட்டான ஃபார்மில் இருக்காங்க, ஸோ அப்படின்றத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மேபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்மன்பிரீத் கவுர் எடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரெடிட்ஸ் இஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீசன். ஸோ அவங்கள என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிக் பண்ண முடியல. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிச்சா கோஷ். அடுத்து பேட்ஸ்மேன் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் கவுர், ஜெமிமா ராட்ரிகஸ், பிரியா புனியா, ஸ்மிருதி மந்தானா. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சமாரி அட்டப்பட்டு, தீப்தி சர்மா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ராதா யாதவ், பூனம் யாதவ், ராஜேஸ்வரி கெய்க்வாட், எக்கிள்ஸ்டோன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூனம் யாதவை கேப்டனாகவும் ஜெமிமா ராட்ரிகஸை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூனம் யாதவை கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்கி டீமாக சேஃப் டீமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இது வந்து ரிஸ்கி டீம்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து எபிலிட்டி வைஸ் போகிறதுன்றதுனால நான் வந்து சேஃப் டீம் தான் சொல்லுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து பொதுப்படையாக நீங்கள் இந்த டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான டீம் தான். பட் கேப்டன் வைஸ் கேப்டனாக நான் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் எபிலிட்டி வைஸ் கண்டிப்பாக இது வந்து ரிஸ்கியான டீம் கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இது நீங்கள் ஷார்ட் லீக்கும் கொண்டு போகலாம், அட் சேம் டைம் நீங்கள் கிராண்ட் லீக்கும் கொண்டு போகலாம். ஸோ இங்கே வருவோம், நான் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் யாதவ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை. எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பூனம் யாதவ் மாதிரி ஒரு பிளேயரை ஏன் வந்து நிறைய பேர் ட்ரீம் லெவலில் பிக் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா விக்கெட் டேக்கர் அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஸோ நல்லாவே தைரியமாக ஃப்ளைட் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர். அது மட்டும் இல்லாமல் மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாங்க. T20ல ஏகப்பட்ட விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஏன் வந்து இவங்கள பெரிய அளவில் வந்து ட்ரீம் லெவலில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அதை எடுக்கலன்றது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அதுவே நான் ப்ளஸ் பாயிண்ட்டாக மேபி மாற்றலாமே அப்படின்றதுனால தான் ஸோ பூனம் யாதவை கேப்டனாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமும் நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் இங்கே பூனம் யாதவை கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபார்மு, ஸோ பெரிய அளவில் டச்சில் இல்லை. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவங்களும் இன்ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ மேபி போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸை வச்சு இவங்களை வந்து எடுக்கலையோ அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஸ்பின்னர் தான். அதே ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிமா ராட்ரிகஸ். ஸோ ஜெமிமா ராட்ரிகஸுமே பெரிய அளவில் யாருமே பிக் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே போன மேட்சை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீம் எடுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு செம்ம டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிமா ராட்ரிகஸ். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிச்சுவேஷன்லையும் அடாப்ட் பண்ணி ஆட முடியும். அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் 100% பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 1 down வராங்கன்னாக்குள்ள ஸோ அவங்களால ஹார்ட் ஹிட் பண்ணி ஆட முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் தான் இந்த மாதிரியான ஒரு பிச்சில் கண்டிப்பாக மேபி ஷைன் பண்ணுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து ஒரு ராங் ஷாட் ஆடி அவுட் ஆனாங்க. அதாவது ஒரு ஃபுல்லர் லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் அடிக்க போய் தேவையில்லாமல் அவுட் ஆனாங்க. அதை வந்து அவங்க ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம். ஒரு தேவையில்லாத ஒரு புவர் ஷாட் வந்து ஆடி தான் அவுட் ஆனாங்களே தவிர ஸோ மற்றபடி அவங்கள வந்து பெரிய அளவில் சொல்கிறதுக்கு விஷயமே கிடையாது. ஒரு செம்ம டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிமா ராட்ரிகஸ். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டீமுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். நீங்கள் வந்து
ஒரு பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா ரிஸ்கியாக தான் இருக்கும். பட் எபிலிட்டி வைஸ் இவங்க 2 பேருமே ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பிளேயர் தான் என்னோட சைட்லேருந்து பார்க்கல. ஸோ அதனால தான் இவங்க 2 பேருமே வச்சு இந்த டீம் எடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி தான் இந்த டீம் 2 கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த டீம் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் லீக்லையும் எடுத்துக்கிட்டு போகலாம். அட் த சேம் டைம் நீங்கள் கிராண்ட் லீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 டீமே உங்களுக்கு ஓகேனா மட்டும் கொண்டு போங்க. அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனால நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டெலகிராமில் நான் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.